ശ്ലോകം 46. അന്യ കിം ന കരോത്യവം കൃതം വൈ സത്വമൂർത്തിന വാമനം രൂപമാസ്തായ യജ്ഞപാദം ചികീർഷിത. അന്യഃ കിം ന കരോതി ഏവം കൃതം വൈ സത്വമൂർത്തിന വാമനം രൂപമാസ്തായ യജ്ഞപാദം ചികീർഷിത. സത്വമൂർത്തിயான விஷ்ணு வாமனனோடு ரூபத்தை கை கொண்டு பலியோடு யஜ்ஞம் முடக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு கூட்டிட்டு இப்படி செஞ்சப்போ மற்றவாளெல்லாம் இனி என்னதான் செய்ய மாட்டா அப்படின்னு இங்க மனோரமை கேட்கிறா. பகவானே இப்படி செய்யறாரே, நீ அடுத்தவாளோடு காரியம் சொல்லறதுக்குண்டா? ശ്ലോകം 47. നജ വിശ്വസിതവ്യം വൈ കദാചിത് കേനചിത് തദാ ലോഭശ്ചേദസി ചേത് സ്വാമിൻ കീദൃക് പാപകൃതം ഭയം. നജ വിശ്വസിതവ്യം വൈ കദാചിത് കേനചിത് തദാ ലോഭഃ ചേദസി ചേത് സ്വാമിൻ കീദൃക് പാപകൃതം ഭയം. ആരും ആരെയും அப்படி ஒருபோதும் நம்பக்கூடாது. பரத்வாஜ மகர்ஷே, மனசுல லோபம் இருந்தானா பாபம் செய்யறதுக்கான பயம் எங்கேந்தாக்கும் இருக்கும். அதனால இந்த துஷ்டனிங்க வந்திருக்கான், அவனை நம்பக்கூடாது அப்படின்னு அக்கம் இங்க மனோரமை சொல்லின்னு இருக்கா. ஸ்லோகம் 48. லோபாஹதா பிரகுர்வந்தி பாபானி பிராணின கில பரலோகாத் பயம் நாஸ்தி கஸ்யஜித் கர்ஹிஜித் முனே. லோபாஹதாஹ பிரகுர்வந்தி பாபானி பிராணினஹ கில பரலோகாத் பயம் ந அஸ்தி கஸ்யஜித் கர்ஹிஜித் முனே. லோபம் பாதிச்ச ஜீவிகள், அத்தியாகிரகம் பாதிச்சவா பல பிரகாரத்தில் இருக்கிற பாபங்களை எல்லாம் செய்யறா. ஏ முனே, பரத்வாஜ முனே, அவளுக்கு ஒருபோதும் பரலோக பயம் அப்படிங்கிறது இல்லை, நரக பயமே இல்லாமையாக்கும் அவா இந்த துஷ்ட கர்மங்களை எல்லாம் செஞ்சு கூட்டுறா. ஸ்லோகம் 49. மனசா கர்மணா வாஜா பரஸ்வாதான ஹேதுதா பிரபதந்தி நரா சம்யக் லோபோ பஹதசேதசா. மனசா கர்மணா வாஜா பரஸ்வ ஆதான ஹேதுதா பிரபதந்தி நராஹா சம்யக் லோப உபஹத சேதசா. லோபம் நிமித்தமாயிட்டு மனசு ரொம்ப துஷிச்சு மனசாலேயோ கர்மத்தாலேயோ வாக்காலேயோ அடுத்தவாளோடு விஷயங்களை திருடுறதுல மனுஷா அதப்பதிச்சுன்னு இருக்கா. ஸ்லோகம் 50. தேவானாராத்ய சததம் வாஞ்சந்தி சதனம் நரா ந தேவாஸ்தத்கரே கிருத்வா சமர்த்தா தாது மஞ்சசா. தேவான் ஆராத்ய சததம் வாஞ்சந்தி சதனம் நராஹ ந தேவாஹ தத்கரே கிருத்வா சமர்த்தா தாதும் அஞ்சசா. மனுஷா எப்பவும் தேவர்களை பூஜிச்சு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரகத்தை தெரியப்படுத்துறா. அந்த தேவர்களாகட்டும் அவளோடு கையிலேந்து தனத்தை எடுத்து அடுத்தவாளுக்கு கொடுக்கறதுக்கான சாமர்த்தியம் ஒன்றும் அவளுக்கு இல்லவும் இல்லை. ശ്ലോകം 51. അന്യസ്യാനീയതേ വിത്തം പ്രയച്ഛന്തി മനീഷിതം വാണിജ്യേനാദദാനേന ചൗര്യേനാഭിബലേന വാം. അന്യസ്യ അനീയതേ വിത്തം പ്രയച്ഛന്തി മനീഷിതം വാണിജ്യേ ന അദദാനേന ചൗര്യേന അഭി ബലേനവ. വ്യവസായം பண்ணிண்டோ தானம் வாங்கிண்டோ திருடிண்டோ பலமாயிட்டு தட்டிப்பறிச்சுண்டோ அடுத்தவாகிட்ட இருக்கிற தனம் இந்த மாதிரி தேவதைகளை பிரார்த்திக்கிறவாளோடு கையில எத்திக்கிறதுக்கு
ஓரோ தேவர்களுக்கும் இப்படி எபிலிட்டி இருக்கு. அப்படி அந்த தேவர்கள் பிரார்த்திக்கிற பக்தர்களோடு அந்த விருப்பத்தை சாதிச்சு கொடுக்கறா. இங்க மனோரமை நொந்து போய் இப்படி பேசின்னு இருக்கா அப்படிங்கிறதையாக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப மனசுக்கு சங்கடமாயிட்டு வார்த்தைகள் இப்படி வந்துட்டே இருக்கு. சங்கடம் தாங்க முடியலை, அதனால இப்படி கொட்டின்னு இருக்கா பரத்வாஜ முனிட்ட. ஸ்லோகம் 52. விக்ரயார்த்தம் கிரஹீத்வாஜ தான்யவஸ்திராதிகம் பஹோ தேவானர்ச்சயதே வைஷ்யோ மஹர்திர்மே பவேதிதே. விக்ரய அர்த்தம் கிரஹீத்வா ச தான்யவஸ்திர ஆதிகம் பஹு தேவான் அர்ச்சயதே வைஷ்யः மஹः. தீஹி மே பவேத் இதி. நிறைய நிறைய தானியங்களும் வஸ்திரங்களும் வியாபாரம் செய்யற வைஷ்யா, எனக்கு நிறைய சம்பத்துண்டாகணுமே அப்படிங்கிற சிந்தையோடு கூடிட்டு தேவர்களை பூஜிக்கிறா. ஸ்லோகம் 53. நாத்ர கிம் பரவித்தேச்சா வாணிஜ்யேன பரந்தப கிரஹணகாலேது சம்பிராப்தே மஹர்கம் சாபி காம்சதி. ந அத்ர கிம் பரவித்த இச்சா வாணிஜ்யேன பரந்தப கிரஹணகாலேது சம்பிராப்தே மஹர்கம் ச அபி காம்சதி. மகர்ஷே, பரத்வாஜ மகர்ஷே அப்படின்னு கூப்பிட்டு மனோரம சொல்லறா. அடுத்த வாளோட தினம் ஆசைப்பட்டு வியாபாரம் செய்யறது அதனாலேயாக்குமே. வியாபாரம் செய்யற நேரத்திலேயோ அந்த பொருளுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்கோ அதை விட ஜாஸ்தியான விலை வேணும் அப்படிங்கிற அத்தியாகிரகமும் உண்டாகிறது. ஸ்லோகம் 54. ஏவம் ஹி பிராணினः சர்வே பரஸ்வாதான தத்பரா வர்த்தந்தே சததம் பிரம்மன் விஸ்வாச கீதృశ புனா. ஏவம் ஹி பிராணினः சர்வே பரஸ்வ ஆதான தத்பராக வர்த்தந்தே சததம் பிரம்மன் விஸ்வாசா கீதృశா புனா. இப்படி எல்லா பிராணிகளும் எப்பவும் அடுத்தவாளோட தனம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கிறத, ஹே பிராமணா, நம்பிக்கை அப்படிங்கிறது எப்படி ஆக்கம் உண்டாகிறது? ஸ்லோகம் 55. விருதா தீர்த்தம் விருதா தானம் விருதாத்யயனமேவ ச லோபமோஹா விருதானாம் வை கிருதம் ததாகிருதம் பவேத். விருதா தீர்த்தம் விருதா தானம் விருதா அத்யயனம் ஏவ ச லோபமோஹ ஆவிருதானாம் வை கிருதம் ததாகிருதம் பவேத். தீர்த்தாடனம் அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா, தானங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா, வேத அத்தியாயனம் செய்யணும் அப்படின்னு சொல்றதும் வேஸ்ட். லோபமும் மோகமும் இருக்கிறவா இதெல்லாம் செய்யறதும் செய்யாம இருக்கிறதும் ஈக்குவலாக்கும் அப்படின்னு மனோரமை இங்க முனிகிட்ட சொல்லின்னு இருக்கா. பரத்வாஜ முனிட்ட மனசு சங்கடப்பட்டு பேசுறா. ஸ்லோகம் 56. தஸ்மாதேனம் மகாபாக விசர்ஜய கிருஹம் பிரதி சபுத்ராஹம் வசிஷ்யாமி ஜானகீவதிஜோத்தமா. தஸ்மாத் ஏனம் மகாபாகா விசர்ஜய கிருஹம் பிரதி சபுத்ரா அஹம் வசிஷ்யாமி ஜானகி இவ திஜோத்தமா. அதனால பரத்வாஜ மகர்ஷே, இந்த ராஜாவை, இந்த யுதாஜித் ராஜாவை திரும்ப அனுப்பிடுங்கோ. நான் அந்த யுதாஜித் ராஜாவை நம்ப மாட்டேன், அவரு கூட போகவும் மாட்டேன். நான் புத்திரனோடு கூட்டிட்டு ஜானகி எப்படி ஆக்குமோ வனத்துல வசிச்சா அதே மாதிரி இங்க வசிச்சுக்கிறேன்.
ശ്ലോകം 57. ഇത്യുക്തോസൗ മുനിസ്താവത് ഗത്വാ യുധാജിതം നൃപം ഉവാച വചനം രാജ്ഞേ ഭാരദ്വാജ പ്രതാഭവാൻ. ഇതി ഉക്തഃ അസൗ മുനിഃ താവത് ഗത്വാ യുധാജിതം നൃപം ഉവാച വചനം രാജ്ഞേ ഭാരദ്വാജഃ പ്രതാപവാൻ. இப்படின்னு மனோரமை சொல்றத கேட்டுட்டு பிரதாபவானா இருக்கிற பரத்வாஜ முனி யுதாஜித்துக்கிட்ட போயிட்டு இப்படி சொன்னார். ஸ்லோகம் 58. கச்ச ராஜன் யதா காமம் ஸ்வபுரம் நிருபசத்தமா நேயம் மனோரமா பேதி பாலபுத்ராசு துக்கிதா. கச்ச ராஜன் யதா காமம் ஸ்வபுரம் நிருபசத்தமா ந அயம் மனோரமா அப்யேதி பாலபுத்ரா சுதுக்கிதா. ராஜசிரஷ்டா, உங்க விருப்பப்படி நீங்கள் உங்க ஊருக்கு திரும்பி போங்கோ. மனோரமை இப்போ உங்க கூட வரமாட்டா. தன்னோட புத்திரனோடு கூடிட்டு துக்கிச்சுட்டு இருக்கிற மனோரமை இப்போ உங்க கூட வரமாட்டா. அதுக்கு யுதாஜித் ராஜா சொல்றார். அதனால யுதாஜித் உவாஜா. ஸ்லோகம் 59. முனே முஞ்சஹடம் சௌமியம் விசர்ஜய மனோரமாம் ந ஜயாஸ்யாம்யஹம் முக்த்வா நேஷ்யாம்யத்ய பலாத் புனா. முனே முஞ்சா ஹடம் சௌமியம் விசர்ஜய மனோரமாம் ந ஜயாஸ்யாமி அஹம் முக்த்வா நேஷ்யாமி அத்ய பலாத் புனஹ. பரத்வாஜ முனே, பிடிவாதம் விட்டுட்டு சௌமியமா இருக்கிற அந்த மனோரமைய சொல்லி அனுப்புங்கோ. மனோரமைய விட்டுட்டு நான் போக மாட்டேன், நான் இப்போ இவளை பலமாயிட்டு பிடிச்சு கொண்டு போவேன். அதுக்கு பரத்வாஜ முனி சொன்னார். ஸ்லோகம் 60. நயஸ்வயதி சக்திஸ்தே பலேனாத்ய மமாஶ்ரமாத் விஸ்வாமித்ரோ யதாதேனும் வசிஷ்டஸ்ய முனே புரா. நயஸ்வயதி சக்திः தே பலேன அத்ய மம ஆஶ்ரமாத் விஸ்வாமித்ரஹ யதா தேனும் வசிஷ்டஸ்ய முனே புரா. உங்களுக்கு சக்தி இருந்தா என்னோட ஆசிரமத்திலேருந்து பலமாயிட்டு கூட்டிட்டு பொக்குங்கோ. மனோரமையோடு அனுமதி இல்லாதக்கு நான் அவளை அனுப்ப மாட்டேன். விஸ்வாமித்ரன் எப்படி வசிஷ்ட முனியோட ஆசிரமத்திலேருந்து காமதேனுவை கொண்டு போனாரோ அதே மாதிரி உங்களுக்கு சக்தி இருந்தானா என்னோட ஆசிரமத்திலேருந்து மனோரமையையும் அவளோட புத்திரனையும் நீங்கள் கொண்டு வைக்குங்கோம் அப்படின்னு பரத்வாஜ முனி யுதாஜித் ராஜா கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு திருதிய ஸ்கந்தத்துல 16வது அத்தியாயம் முடிவடைகிறது.